ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சௌமி விலாக். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க வரோன்னா என்னோடய ஸ்டைலில் பால் கொழுக்கட்டை. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பச்சரிசி ஈரம் இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்தோடனே தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கோங்க மாவை. இப்போ எல்லாத்தையும் பிசைஞ்சு எடுத்து வச்ச அப்புறம் இப்போ நம்மளுக்கு தேவையான ஷேப்பில் உருட்டி வச்சுக்கோங்க. இப்போ தேங்காய் அரைச்சி வச்சுக்கலாம். அடுத்து இப்போ எல்லாத்தையும் சேவ் பண்ணியாச்சு. இப்போ இட்லி குண்டானில் வேக வச்சுருவோம். இப்போ வேக வச்சு எடுத்தாச்சு, பார்த்துக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சு தேங்காய் எடுத்து வடிகட்டி எடுத்தாச்சு. அடுத்து அடுப்பை பற்ற வச்சு ஒரு வானல் வச்சுக்கோங்க. வானல் வச்சோடனே அதில் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றினோடனே கொஞ்சமாக சால்ட் உப்பு போட்டோடனே இப்போ தேங்காய் அரைச்சி வச்ச தேங்காய் பால் எடுத்து ஊற்றிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் துருவின தேங்காய், அப்புறம் தேவையான அளவு சர்க்கரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது கொழுக்கட்டை ஒன்றையும் தனித்தனியாக எடுத்து வச்சு அது எல்லாத்தையும் அதில் போட்டுக்கோங்க. பாருங்க, நல்லா கொதிச்சிருச்சு. என்னோடய சேனல் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் என் வீடியோ அடுத்தடுத்தது உங்களுக்கு வந்து சேரும். அப்புறம் நுணுக்கின ஏலக்காய். இப்போ இது எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ இறக்கி வச்சு என்னோடய ஸ்டைலில் சிம்பிளான பால் கொழுக்கட்டை ரெசிபி ரெடி. இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல். ஓகே, பாய்.